ஒரே ஒரு கேள்வி, நம்பிக்கைக்கு ஒரு அளவுகோல் சொல்லுங்க. நம்பிக்கைனா ஒரு எந்த அளவுகோல் இருக்கீங்க? ஒரு பர்சன்டேஜா சொல்லணும், நம்பர்லாம் சொல்லணும். 100% எப்பவுமே 100% இருக்கலை. நம்ம 100% குருவை நம்பணும்னா நம்ம என்ன ஆசைப்பட்டாலும் கொடுப்பாங்க. அது என் லைஃப் நடந்தது உண்மையான விஷயம். நம்ம 100% நம்பணும். எல்லாருமே என்ன பண்றோம்னா, எக்ஸாம்பிள் கோயிலுக்கு போறோம், சாமி கிட்ட போயிட்டு மனசார வேண்டுறோம், கடவுளே எனக்கு இந்த பிரச்சனைலாம் தீர்த்து கொடுங்க. வெளியே வந்துட்டு என்ன பண்ணுவோம், சாமியெல்லாம் விழுந்து கும்பிட்டுட்டு திருப்பி அந்த பிரச்சனையே யோசிக்கும். யாருமே உள்ள போய் கும்பிட்டு வந்துட்டோம், அவர் சரி பண்ணிடுவார் நம்பிக்கையா வெளியே உட்கார மாட்டோம். நம்ம என்னைக்கு அந்த நம்பிக்கையா குருவை கைப்பிடிச்சு வெளியே உட்காருமோ அன்னைக்கு நம்ம லைஃப்ல சக்சஸ் தான். ஏன்னா எல்லாருமே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா எங்கேயும் ஒரு பார்க் ஒரு பீச் எங்கேயும் போக மாட்டாங்க. மனசு கஷ்டமா இருக்கு, கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்பாங்க. ஆனா திருப்பி என்ன பண்ணுவாங்க, அந்த கஷ்டத்தோடய தான் வருவாங்க. கண்ணை மூடி சாமியை வேண்டவங்க கூட அந்த கஷ்டம் தீர்ந்தா எப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும்னு வேண்ட மாட்டாங்க. அந்த கஷ்டத்தையே தான் நினைப்போம். திருப்பி வரும்போது அந்த கஷ்டத்தையே நினைப்போம். வீட்டுக்கு வந்தோடனே ஒரு பிரச்சனை நடந்துருக்கு, ஓகே, ஒரு மனைவி கணக்குள்ள பிரச்சனை, அது தீரணும்னு வேண்டுறோம். வீட்டில் வந்தோடனே திருப்பி பிரச்சனை வந்தா யார் மேலே தப்புன்னு பார்க்க மாட்டோம், கடவுளை தான் கொத்த சொல்றோம். இப்போதான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு வந்தா மறுபடியும் என்னை சோதிக்கிறாரு அப்படின்னு. தப்பு யார் மேலேன்னு பார்த்தா அது நமக்கு ஈஸியாகவே என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணிடலாம். அது யாருமே பார்க்க மாட்டோம். ஒரு நல்லது பண்ணும்போது எத்தனை பேர் கடவுள்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் பார்ப்போம், இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். அதாவது இது நமக்கு இருக்கிறதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய டைம் இங்கே நான் கற்றுக்கிட்ட விஷயம் இதுதான். நிறைய விஷயம் நான் மாற்றிக்கிட்டு இருக்கேன், நான் கொஞ்சமும் மாற்றிருக்கேன், ஃபுல்லாக மாற்றிருக்கேன்னு சொல்ல மாட்டேன். நிறைய விஷயம் நமக்கு இருக்கிறதுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும்னு கருவுற பாட்டை தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா நமக்கு ஒரு கஷ்டம் கண்ணை மூடி வேண்டிட்டு அது விட்டுட்டோம்னா அது எப்படியாச்சும் தீர்த்துருவாரு. கண்ணை மூடி இது ரொம்ப எனக்கு இந்த பிரச்சனை, சின்னதாக ஒரு பிரச்சனை, வேலை கேட்டால் போகும்போது ஐயோ முடியலையப்பா, கொஞ்சம் சீக்கிரமா எப்படியாச்சும் போய் விட்டுருன்னா அது எப்படியாச்சும் போய் விட்டுருவாரு. மற்ற எதுவும் யோசிக்கக்கூடாது. அதே மாதிரி எல்லா டைமும் குரு மேலேயே பாரத்தை போட்டுறக்கூடாது. அதுக்கான உழைப்பு போடணும். நம்ம எல்லா டைமுமே கடவுள்கிட்ட ஒன்று வேண்டுறோம், போய் வேண்டிட்டு வந்தோடனே நம்ம வேண்டிட்டோம்ப்பா கடவுள் செஞ்சிருவாரு அப்படின்னு கிடையாது. நம்ம அதுக்கான உழைப்பை போட்டோம்னா செய்வார். ஓகே, நம்ம உழைப்பும் போடுறோம். இப்போ ஒரு விஷயம், ஒரு வேலை வேண்டுறோம், வேலைக்கான எல்லா உழைப்பும் போடுறோம், கிடைக்கலன்னா என்ன அர்த்தம், நம்ம எல்லா உழைப்பும் போட்டோம் விட்டுறக்கூடாது. நமக்கானது இப்போ இதை விட ஒரு பெட்டரா கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதாவது நம்பிக்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பொறுமை. நம்ம எல்லாரும் நம்புறோம், ஆனா என்ன ஒரு டைம் லிமிட் வச்சுக்கிறோம். ஒரு 3 மாசம் 6 மாசம் என்னன்னா இந்த பிரச்சனை தீரவே மாட்டேங்குது அப்படின்னு. அதை தாண்டி அதாவது லைஃப்ல சந்தோஷமா இருக்கிறத விட ஒரு பிரச்சனை ஏற்றிக்கிறோம். இப்போ இது பண்ணணும் அப்படின்னு அது பின்னாடியே ஓடுறோமா, அது முடிஞ்ச உடனே அடுத்த ஒரு பிரச்சனையை ஏற்றிக்கிறோம். அது முடிஞ்சிருச்சுன்னு யாருமே சந்தோஷப்பட மாட்டோம். எல்லா விஷயத்துலையுமே சரி, படிப்பு விஷயத்துல படிச்சு முடிச்ச உடனே வேலை அப்படின்றோம், ஆனா வேலைக்கு போனா சந்தோஷமா இருக்கோமா, வேலை டென்ஷன் அப்படின்றோம். அந்த வேலை கிடைச்சிச்சேன்னு சந்தோஷமா இருக்க மாட்டோம். சரி வேற வேலை மாறணும் அப்படின்னு நினைக்கிறோம். வேற வேலை மாறினா முன்னாடி இருந்ததே பரவாயில்ல அப்படின்றோம். அப்புறம் அடுத்து கல்யாணம் பண்ணணும்னு வயசு வரைக்கும் ஆசை இருக்கும். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கல்யாணம் வாழ்க்கை, குழந்தை இருந்தா குழந்தை வளர்க்க எல்லாத்துலயுமே ஒரு திருப்தி இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா அது இல்லாதவங்களை பார்க்கும் போதுதான் தெரியும் கடவுள் நம்ம எந்த அளவுக்கு வச்சிருக்காரு. இப்போ உண்மையாவே என் லைஃப்ல நடந்த விஷயம் இது. ஐயாவை பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு உண்மையாவே மாதா பிதா குரு தெய்வம். எங்க அம்மா தான் எங்க அப்பாவை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க ஐயா கிட்ட. அப்பா தான் என்னை ஐயா கிட்ட கூப்பிட்டு வந்தாரு. ஐயா தான் என்னை கருரார் கிட்ட காட்டினாரு. உண்மையான விஷயம் தான். வேலை இல்லாத இருந்தப்ப எங்க அப்பா அப்பதான் கருரார் வணங்க ஆரம்பிச்சோம் வீட்டுல. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ரொம்ப டென்ஷன், நைட் ஷிஃப்ட் இதுன்னு 11 ரூபாய் எடுத்து கருரார் அங்க வச்சுட்டு கும்பிட்டு போன கிடைக்கும் அப்படின்னாரு. அன்னைக்கே போய் சொன்னேன், வேலை செலக்டட் அப்படின்னாங்க. அப்பத்துல இருந்தே எனக்கு அவர் மேல ரொம்ப ஒரு நம்பிக்கைன்றது இல்லாம தாண்டி, இப்ப நம்ம அப்பா கிட்ட ஆசையா ஒரு பொருள் கேட்கிறோம், என்ன பண்ணுவாங்க, நல்லதுலேயே கெட்டதுன்னு நமக்கு சொல்லுவாங்க. எது கேட்டாலும் கொடுத்துருவாரு. ஆனா கேட்கறத பார்த்து கேட்கணும். அதனாலதான் நம்ம பாத்தீங்கன்னா சிவபெருமான் எவ்வளவு பெரிய அரக்கர்கள் யாரா இருந்தாலும் மனமுருகி கேட்டா வரத்தை கொடுத்துருவாரு. ஆனா அதுக்கான கர்மம் அவங்கதான் இருப்பாங்க. கடைசியா ஆசைக்குன்னு ஒரு அளவுகோல் வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்கிறோன்ட்டு கடவுள் கிட்ட எல்லா ஆசைப்பட்டது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, கடவுள் கொடுத்துருவாரு. ஆனா அதுக்கான கர்மம் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. ஒரு எக்ஸாம்பிள் எல்லாம் ஒரு படிப்பு இதுதான் வேணும்னு நம்ம அடம்பிடிச்சு ஆசைப்படுறோம்னா அதுக்கான உழைப்பு படிக்கணும். போய் சேர்ந்துட்ட பிறகு ஐயோ கஷ்டமா இருக்கே என்ன பண்றது அப்படின்னு புலம்பக்கூடாது.
எது ஒரு ஆசைக்கு ஒரு அளவுக்கு வச்சுட்டா போதும், நம்ம லைஃப்ல எல்லாமே சூப்பராக கிடைக்கும். அப்போ அங்கே வேலை கிடைச்சது. அடுத்து வந்து என்னோட கல்யாண திருமண விஷயமும் சரி, அந்த மாதிரி தான் என்னோட குழந்தை விஷயமும் சரி. எங்கள் ஃபேமிலியில் இப்போ நாங்கள் சந்தோஷமா இருக்கோன்னா அதுக்கு முதல் காரணம் ஐயா தான், அடுத்து கரூர் அப்பா தான். என்னோட நம்பிக்கை என்னன்னா, இப்போ வந்து எப்படி நம்ம குருவை நம்பணும்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள், குழந்தை மாதிரி நம்பணும். நம்ம இப்போ குழந்தைங்க வந்து மேலேருந்து கீழே விழுறாங்க இல்லை தூக்கி போடுறாங்க அப்படின்னும் போது சிரிப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை நம்ம பிடிச்சிருவோன்னு. ஆனால் நம்ம வந்து குழந்தை மாதிரியே இருக்க மாட்டோம். ஒரு அப்பா அப்பான்னு சொல்கிறோம் தெய்வத்தை, நான் அப்பா நம்மளை என்ன சோதிச்சாலும் கடைசியாக பிடிச்சிருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் எவ்வளோ சோதனை வந்தாலும் நம்ம தாண்டிடுவோம். நம்ம சோதனை வரும். நம்ம என்ன சொல்றோம், இறைவர் வந்து எதுவுமே பற்றட்டு இருக்காரு அப்படியே அவர் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, கடவுள் என்ன ரொம்ப சோதிக்கிறார். கடவுளையே நம்ம சோதிக்க போறோம். பற்றட்டு இருக்கிறவரை நமக்கு சோதனை கொடுக்கணும்ன்றது அவர் வேலை கிடையாது. எதுவுமே, அதாவது இறைவிலைன்றது எப்படி எதுவுமே இல்லாம வெட்டவே. அதே மாதிரிதான் இறைவன் நம்மளை சோதிக்கவும் இல்லை. அதாவது நம்ம கஷ்டம் துன்பம் எல்லாமே நம்ம ஆசைக்கானதான் நான் சொல்றேன். இப்ப இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம சந்தோஷமா இருக்கலாம். நம்ம ஆசையை கம்ப்ளீட் பண்ணிட்டாலே எல்லாமே சந்தோஷமா இருக்கலாம். ஆனா நம்ம ஆசையை அதிகரிக்கிறோம், அதுக்கான உழைப்பும் போட மாட்டோம். கடைசியா வந்து கடவுள்கிட்ட சொல்றோம், நம்ம இது கிடைக்கலையா அது கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் கருவறை லைஃப்பை ரொம்ப மொத்தமா மாத்திருக்காரு. இந்த அளவுக்கு இவ்வளவு பெரியவங்களா இருக்கீங்க, என்னை பேச வச்சிருக்காருன்னா அவர் அருள் தான். அவர் அருள் இல்லாம இவ்வளோலாம் பேச முடியாது எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி வந்து ஐயா பற்றி சொல்லணும்னா என் லைஃப்பில் வந்து நிறைய விஷயம் மாற்றிட்டார். உண்மையாகவே எனக்கு குருனா ஒரு மானசீக குரு அவர் தான். லைஃப்பில் வந்து எது ஒன்று எப்பயுமே சொல்கிறதுக்கு முன்னாடி கேட்பாரு. யாருமே நான் ஜீவியம் பார்த்ததில்ல. ஏதோ ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக வருவாங்க நம்மக்கிட்ட, இவங்க வந்து முதல்ல நான் பேசலாமா உங்ககிட்ட, உங்களுக்கு பற்றி அட்வைஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாரு. இந்த அளவுக்கு இவர் பக்குவமாக எங்களை ஹேண்டில் பண்ணுறது, எங்கள் ஃபேமிலியை இவ்வளோ ஒரு மேல் நோக்கி கொண்டு வந்திருக்காருன்னா அது கையாக தான் காரணம். அதனால வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி.